வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஆர் மைனோட பார்ட் 15க்கு போயிடலாம். ஓகேடா, எல்லோரும் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. அது மட்டும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, இப்போ நம்ம டே சைடு என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது டே அங்கே கோமா, ஏய் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒரு மயிறு புரிய மாட்டேங்குது. ச்சே கருமம், ஒரு க்ளூ என்னடா பண்ணுறது? ஏய் இப்படி சொல்லிட்டு இருந்தா, டேய் சாங்கு என்ன பண்ணுறது நான் இப்போது? அப்போது ஹேனா, டே காம் டவுன்டா, நீ இப்படி இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி டேயை காம் பண்ணுறாங்க. அப்போது ஜேகோப் சர்வரில் ஜிமினோட டீட்டெயில்ஸில் கொரியாவில் அட்ரஸ் இருக்கிறத பார்க்குறான். அப்போ ஜேகோப் அகெயின், சாங்கு இங்கே பாரேன், ஜிமினோட அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன், நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகோப் சொல்கிறது கேட்டு எல்லோரும் அங்கே அது பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்போ சாங் சொல்கிறான், ஓகேடா, பட் நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டோட செம்மையாக கோருது. அப்போது டே அகெயின், வேணா இவன் தான் கிட்னாப் பண்ணியிருக்கான், நம்ம இவனை பார்க்க அப்பாயின்மெண்ட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணுமா? நான் பார்த்தா லூஸ் தூக்குது மாட்டாங்க அவனுக்கு தெரிதா? என் வயனே தூக்கின்னு எல்லா மயிரும் செம்மையாக பிளான் பண்ணி டென்ஷன் ஆகுது அப்படின்னு டே அவன் கத்திகிட்ருக்கான். அப்போ ஹேனா, டே ஜிமின் தான் இதை பண்ணான்னு நம்மக்கிட்ட எவிடன்ஸே இல்லை, ஸோ நம்ம இப்படி தான் மூவ் பண்ணி ஆகணும், ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறா. அப்போது சாங்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே, ஜேஹோப், ஹேனா, ஷாங், இன்சோ எல்லாருமே ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே ஜிமினோட பேரண்ட்ஸு இருக்காங்க. அவனோட வீட்டில் ஒரு மேடு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க எல்லாத்தையும். வீடு செம்மையாக இருக்குது. ஹாலில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு மேடு இவங்க எல்லாருக்கும் ஜூஸ் குடிக்கிறாங்க. இவங்க வேண்டாம் வெறுப்பாக தான் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹாலுக்குள்ளே ஜிமினோட அம்மா என்ட்ராகிறாங்க. ஜிமின் அம்மாவை பார்க்கவும் எல்லாரும் எந்திரிச்சு பவ் பண்ணுறாங்க. ஜிமின் அம்மா இவங்க பார்த்து வாமா ஸ்மைல் பண்ணிட்டு, வாங்க மை டியர்ஸ் பாய்ஸ் அண்ட் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இவங்களும் உட்காடுறாங்க. அப்போ ஜிமினோட அம்மா ஆமாம், நீங்கள் எல்லாருமே ஜிமினோட ஸ்கூல்மேட்ஸ் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆண்டி அப்படின்னு கன்ஃபியூஸ் டோனில் ஹேனா கேட்குறா. அப்போ ஜிமினோட அம்மா, ஐயோ ஆண்டிலாம் வேணாமே, சரி எதுவும் நீங்கள் அப்படி தானே சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாங்கு, இல்லை இவங்களுக்கு தெரியும் மேம். மச்சான் என்னடா மறந்துட்டியா அப்படின்னு சாங் இப்படி சொல்லி தான் அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். வேறு வழியே இல்லைல்ல, ஸோ அதனால தான் அவங்க பண்ணியிருப்பான். அப்போ ஜிமினோட அம்மா, சொல்லுங்கப்பா எல்லோரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சாஃப்டாக கேட்குறாங்க. அப்போது டே, மேம் அது உங்களுக்கு ஒயனா தெரியுமா மேம்? ஒயன் தெரியும், ஒயன் ஜிமின் கூட ஸ்கூல் படித்த பொண்ணு தானே? ஆமாம், ஒயன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஜேகோப் கேட்குறான். அப்போ ஜிமினோட அம்மா அகெயின், உங்கள் எல்லாரையும் எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தான் எனக்கு ஒயனையும் தெரியும் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறத பார்த்து எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்போ ஜிமின் அம்மா, சரிப்பா ஒயனை ஏன் கேட்குறீங்க? அப்போ டே, ஒயன் என்னோடய ஒய்ஃபு, அவளை 7 மந்த்தாக காணோம் அப்படின்னு பிளாங்க் ஃபேஸோடு சொல்கிறான். அப்போ ஜிமின் அம்மா, ஸோ ஜிமின் எங்கே இருக்கான்? உங்களுக்கு தெரியுமா ஜிமின் எங்கே இருக்கான்னு? ஜிமின் எங்கே இருந்தால் உனக்கு என்ன டே? அப்போ டே இன்சூ சொன்ன எல்லா விஷயத்தையும் ஜிமினோட அம்மா கிட்டே சொல்கிறான். இதை கேட்டு ஜிமின் அம்மா ஃபேஸு லைட்டாக சேடாக சேஞ்ச் ஆகுது. பட் கொஞ்ச நேரத்துலேயே அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஜிமினோட அம்மா, ஒயனை என்னோடய பையன் சேவ் பண்ணியிருக்கான்,
நீ தேங்க்ஸ் சொல்கிறத விட்டுட்டு கோவமாக பேசுறியே அப்படின்னு ஜிமின் அம்மா சொன்னோன்னே, என்னோட வயனை ஜிம்மன் தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான், ஒழுங்கா ஜிம்மன் எங்கே இருக்கான்னு சொல்லிவிடுங்க, இல்லைனா அப்படின்றான். இல்லைனா இல்லைனா என்ன பண்ணுவ? ஃபஸ்ட்டு ஒயனை ஜிமின் தான் கிட்னாப் பண்ணேன்னு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? சொல்லுங்கள், எவிடன்ஸ் இருக்கா? இதை கேட்டு எல்லாருமே சைலண்டாக நிற்கிறாங்க. இல்லை அப்புறம் எப்படி ஜிமின் தான் கிட்னாப் பண்ணான்னு சொல்கிறீங்க? என் பையன் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது. அப்போது கொஞ்சம் டேங் வந்து கொஞ்சம் காம் ஆகிட்டு, ப்ளீஸ் மேம் ஜிமின் எங்கான்னு ஒழுங்காக சொல்லுங்கள். ஒயனை அவன் என்ன பண்ணி வச்சுருக்கானோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இதுவாகவே சொல்லிட்டு அப்படியே கத்துறான். அப்போது வந்துட்டு ஜிமினோட அம்மா, ஹேய் ஒயன் அப்படி ஜிமின் கிட்டே இருந்தால் ஜிமின் என்னை எப்படி பார்த்துப்பானோ அதே மாதிரி தான் ஒயனையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாகவே சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க. வாங்க நம்ம போகலாம், இதுக்கு மேலே இங்கேருந்து ஒன்றத்தையும் பிடுங்க முடியாது, கர்மம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு கோவமாக கத்திட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியே போகிறான். இவங்க வெளியே போகவும் ஜிமின் அம்மா வாக் பண்ணி ஜிமினோட ரூமுக்கு போகிறாங்க. ஜிமினோட ரூம் ஃபுல்லாக ஜிமின் அண்டு நீங்கள் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு ஜிமின் அம்மா ஸ்டோன் மாதிரி நிற்கிறாங்க. அப்போது ஜிமினோட அம்மாவோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஜிமின் அம்மா, ஜிமின் நீ தப்பாக பண்ண மாட்டேன்னு எனக்கு ஹோப் இருக்குடா, நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. அட் டே ஹவுஸ், டேயோட டேட் ஹவுஸ், எல்லோரும் அகெயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டே ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்கான். எல்லாருமே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அகெயின் டே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அகெயின் ஸ்டார்ட் பண்ண பிளேஸுக்கே வந்துட்டோம். வந்து நிற்கிறோம் பாரு, ஒரு மயிரும் இதோ எப்படி நக்கலா. என் பையன் வந்து என்ன எப்படி பார்த்து போனா அப்படி தான் அவளையும் பார்த்துப்போம். என்னடா நான் புருஷனா அவன் புருஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி கத்திட்டு டே சொல்கிறது கேட்டு எல்லோரும் சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்காங்க. அப்போ ஜிமின் எங்கே இருக்கானே தெரில, ஒயனை எங்கே வச்சுருக்கான், ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரிலையே அப்படின்னு ஜிமின் நினச்சா ஒயனை வேறு பிளானெட்டு கூட கூட்டிகிட்டு போக முடியும், நம்ம எங்கேன்னு போய் தேடுறது. அகெயின் எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ டே ஒயன் ஜிமினோட கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணா, ஒயன் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். டே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு, ஆமாம் லியான்னு ஒரு பொண்ணு இருக்கா ஒயனோட ஃப்ரெண்டு, அவங்க நம்பர் கூட என்கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு மொபைல் எடுத்து செக் பண்ணுறான். நம்பர் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம்ல அப்படின்றா. டே ஓகே நோட் பண்ணிட்டு லியாவுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறான். லியா அமெரிக்கா பிரான்ச்சில் உங்கள் கூட தான் வந்து ஒர்க் பண்ணான், இன்னொரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக. லியா கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ லியா, நான் டே பேசுகிறேன். சொல்லுங்க டே, நான் ஒயனை பற்றி நியூஸ் பார்த்தேன், ஒயனை ஃபைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இல்லை லியா, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். டே 1 minute இரு அப்படின்னு சொல்லிட்டு லியா அவங்க கேபினுக்கு வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்க டே. லியா, உங்கள் கம்பெனி சிஓ ஜிமின் இப்போ எங்கே இருக்கான்? ஜிமின் தான் சிஓன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக்காக கேட்குறா. லியா ப்ளீஸ் சொல்லுங்கள். அது வந்து ஜிமின் சார் ஆஃபீஸ்க்கு வந்து 7 months மேலே ஆகுது. டேக்கு இதை கேட்டோட அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஓகேடா, நம்ம அந்த சைட் பார்க்கலாம் ஜிமின் சைடு என்ன நடக்குதுன்னு. அப்போது வந்துட்டு ஜிமின் கூட கடைசியாக அவங்கள சொல்லியிருப்பான், பேபி அவன் என்ன பண்ணணும்னு நினச்சானோ அதைத்தான் நான் பண்ணேன், இப்படி பண்ணால் நீ கஷ்டப்படுவேன்னு இவன் சைலண்டாக இருக்கான். பட் நான் அப்படி இல்லை, எனக்கு என்னவோ அதை நான் எடுத்துப்பேன், ஒன்றையும் தான் அப்படின்னு சொல்லி ஸ்மிக் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் இப்படி பேசுகிறத பார்த்து அப்படி ஷாக் ஆகுறீங்க. நீயா ஜிமின் இப்படி பேசுகிற? அப்போது உனக்கும் இன்ஷுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நீ ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் தானே டச் பண்ணுற? நீ ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் தானே ஜிமின் டச் பண்ணுற அப்படின்னு ஜிமினை பார்த்து கொஞ்சம் கோவமாகவே பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு ஜிமின் ஃபேஸ் வந்து இவள் மாதிரி சேஞ்ச் ஆகுது. என்ன பேபி சொன்னேன்? அப்போது உனக்கு நானும் உன்னை ரேப் பண்ண ட்ரை பண்ண அந்த இன்ச்சும் ஒன்றா? அப்போ நீ என்ன எப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா?
என்னை இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு செம கோவமாக கத்துறான். நீங்கள் ஜிம்மின்னு சொல்கிறது கேட்டு இல்லைன்னு ஹெட்டை ஷுக் பண்ணுறீங்க. இல்லை ஜிம்மன், நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நீ என்னோட லவ்வை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, அப்படி தானே? அப்படி தானே வயன் அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஜிம்மன் இப்படி பண்ணுறத பார்த்து பயப்படுறீங்க. ஜிம்மன் ப்ளீஸ்டா, நான் சொல்கிறது கேளு. நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன தாண்டி பண்ணேன் உனக்கு எப்போ தாண்டி நான் என்ன பண்ணாதாண்டி உனக்கு என் லவ் புரியும்? சொல்லு வயன், சொல்லு. உனக்கு நான் என்ன பண்ணாதான் என்னோடய லவ் புரியும்? நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை சுற்றி பார்க்குறான். நீங்கள் ஜிம்மினையே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜிம்மின் செல்ஃபில் இருந்து ஒரு பெரிய நைஃப் எடுத்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஷாக்காக ஜிம்மினை பார்த்து வேண்டான்னு சொல்கிறீங்க. ஜிம்மின் அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி கீழே போடுறான். கையில் இருக்க அந்த நைஃபை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். ஜிம்மின் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவுட் ஆகுது. நான் என்னோடய லவ் உனக்கு ப்ரூவ் பண்ண இப்போ பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி அந்த நைஃபை வேகமாக அவனோட செஸ்ட்டில் குத்த வரான். நீங்கள் ஷாக் ஆகி ஜிம்மினோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு அழுகுறீங்க. என்ன பண்ணுற ஜிம்மன், ப்ளீஸ்டா இப்படி பண்ணாத, ப்ளீஸ் ஜிம்மன் இப்படி பண்ணாத அப்படின்னு அழுகுறீங்க. என்னை விடு பேபி, நான் இப்படி பண்ணால் கூட உனக்கு என் மேலே இருக்கிற ட்ரூ லவ் புரியாதுடி. உன்னை உண்மையாக லவ் பண்ணாத அந்த டேக்காக என்ன அவாய்ட் பண்ணுறல, நான் எதுக்கிட்டி இருக்கணும்? நான் எதுக்கு இருக்கணும்? நான் எல்லாமே இருந்தா நீ ஹாப்பியாக இருப்ப தானே? என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கொஞ்சம் உங்களை தள்ளி விடுறான். ப்ளீஸ் தான் இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பேசாத ஜிம்மன், என்னால் முடியல ஜிம்மன், ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ் தான் என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத ஜிம்மன் அப்படின்னு அழுகுறீங்க. ஜிமினோட கையை பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜிமின் உங்களை புஷ் பண்ணிட்டே பின்னாடி தள்ளி விடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. ஜிமின் அவன் கையில் இருக்க நைஃபை அப்படியே வந்து அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்டே அப்படியே நிற்கிறான். நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி ப்ளீஸ் தான், சாரி, நான் உன்னை என்ஜிஓ கூட மட்டும் இல்லை, யாருக்கூடையும் கம்பேர் பண்ணதில்லை. ஏன்னா ஓரளவுக்கு என்ன இந்த வேலையிலே வேறு யாரும் இவ்வளோ லவ் பண்ணதில்லை. ப்ளீஸ் ஜெமன் இப்படி பண்ணாதேனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தேம்பி அழுகிறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு ஜெமன் இன்னும் ஹார்டாக அழுதுட்டு அவன் கையில் வச்சுருக்க நைஃபை கீழே போடுறான். ஜெமன் உங்களை பேக் ஹக் பண்ணி அப்படியே அழுகிறான். ஐ எம் சாரிடி, உன் மேலே இருக்க லவ்னால தான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இவன் தான் அதை பண்ணிட்டான், சாரிடி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அழுகுறான். நீங்கள் ஜிமின் சொல்கிறது கேட்டு ஹக்கை பிரேக் பண்ணி அழுதுட்டு ஜிமினோட டியர்ஸை வைப் பண்ணி விடுறீங்க. ஜிமின் ஃபேஸை கப் பண்ணுறீங்க. உன் மேலே எந்த தப்பும் இல்லை ஜிமின், எல்லாம் என்னால் தான், ப்ளீஸ் ஜிமின் அழாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஜிமினுக்கு உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட்டு இனிமேல் இப்படி நடக்காது வயன், உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் உன்னை நான் டச் பண்ண மாட்டேன், சாரிடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்து வாமா ஸ்மைல் பண்ணி அதெல்லாம் விடு ஜிம்மன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அவனை டைனிங் டேபிளுக்கு உட்கார வச்சுட்டு நீங்கள் வேகமாக ஜிமின் ரூமுக்கு போய் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து ஜிமினுக்கு கொடுக்குறீங்க. ஜிமின் வியர் பண்ணுறான். நீ இங்கே உட்கார் ஜிம்மன், நான் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டின்னர் ரெடி பண்ணுறீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் டின்னர் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஜிமினுக்கு சர்வ் பண்ணுறீங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்றீங்க. ஜிமின் சேடாகவே இருக்கான். உங்களுக்கு ஜிமினை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜிமினோட வேஸ்ட்டை பிடிச்சி மேலே ஜிமின் ரூம் கூட்டிகிட்டு போகிறீங்க. என்ன பண்ணுறவன் அப்படின்னு கன்ஃபியூஸாக கேட்குறான். நீங்கள் ஜிமினை பெட்டில் படுக்க வச்சு பக்கத்தில் உட்காந்து ஜிமினையே பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை கன்ஃபியூஸாக பார்த்துட்டே இருக்கான். நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நல்லா தூங்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட செஸ்ட்டில் தட்டி கொடுக்குறீங்க. ஜிமின் நீங்கள் பண்ணுறத பார்த்து இப்போ தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு
அப்படியே அவனுக்கு வந்து பெட்ஷீட் எடுத்து ஜிம்மினுக்கு கவர் பண்ணி விட்டு அவனுக்கு அப்படியே அவனை படுக்க வச்சு அவனுக்கு தட்டி கொடுக்குறீங்க. ஜிம்மின் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டான். நீங்கள் ஜிம்மின் தூங்குறதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அழுகுறீங்க. நீங்கள் உங்கள் மவுத்தில் க்ளோஸ் பண்ணி அழுதுகிட்டே வேகமாக உங்கள் ரூம்க்கு ஓடி வந்து பெட்டில் உட்காந்து சத்தம் இல்லாமல் அப்படியே அழுகுறீங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? ஒரு பக்கம் நான் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன், இன்னொரு பக்கம் என்ன ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன். இதில் மாட்டிக்கிட்டு நான் நொடிக்கு நொடி செத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறீங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கீங்க. அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக வாக்கப் ஆகி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போய் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. ஜெமன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு மீஷோ ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு பிளேட்டில் மீட் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. மீஷோ உங்களை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து உங்கள் மேலே குதிக்கிறோம். நீங்கள் நீல் டவுன் பண்ணி கீழே உட்காருறீங்க. மீஷோ உங்கள் ஃபேஸில் கிளிக் பண்ணுறோம். நீங்கள் சிரிச்சிட்டு மீஷோ போதும் விட்றா, இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மீட்டை வந்து வைக்கிறீங்க. மீஷோ மீட்டை வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான். மீஷோ டேய் என்னடா மீட்டை பார்க்காத மாதிரி இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற? ஏன் ஜெம்மன் அவனுக்கு மீட் வைக்க மாட்டானா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் ஏன் அப்படின்னு உங்கள் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் உங்களையும் மீஷாவையும் பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காட்றான். அப்படின்னு நீல் டவுன் பண்ணி ஏன்டா மீஷோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? அப்படிலாம் இல்லை ஏன், சீத்தா இருக்குன்னு எனக்கு டவுட் வந்து இதிலேருந்து நான் மீஷோவுக்கு நான்வெஜ் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான்வெஜ் ஸ்மெல் வந்து சீத்தாவை அட்ராக்ட் பண்ணும். அதான் இன்னும் 2 days தான் சீத்தாவை பிடிச்சிருவாங்க. பிடிக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் மீஷோவுக்கு நான்வெஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு மீஷோவை பார்த்துட்டு ஜிமின் கையை பிடிச்சிட்டு வா ஜெமன் போய் சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, வெயிட் பண்ணுவேன், மீஷோ மீட் சாப்பிட்டுக்கிறட்டும். அவனை பாரு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு, அதெல்லாம் அவன் ஃபுல்லாக சாப்பிட்ருவான், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெமின் மீஷோவை பார்த்துட்டே அப்படியே உள்ளே வரான். நீங்கள் 2 பேரும் உள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. வெளியே மீஷோ பாதி மீட்டை சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் மீட்டை எடுத்து போய் அவனோட டாக் ஹவுஸில் ஒழிச்சு வைக்கிறான். ஆஃப்டர் சம் மூமெண்ட்ஸ் நீங்களும் ஜெமினும் 2 பேரும் சேர்ந்து கார்டில் கேம் ஓனாக ரைட் பண்ணி ரெடி பண்ணுறீங்க. டைஸ் ரோல் பண்ணி காயின்ஸ் மூவ் பண்ணணும். காயின்ஸ் ஸ்டாப்பராக ஆகிற பிளேஸில் இருக்கிற கார்டை எடுத்து பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேம். இது கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் டைஸ் ரோல் பண்ணுறீங்க. 5ன்னு வருது. நீங்கள் உங்கள் காயினை மூவ் பண்ணிட்டு கார்டை எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் ஆப்பனண்ட் ஹேரை வந்து அப்படியே காம் பண்ணி விடணும்னு போட்டிருக்கு. இது ஜிமின் தான் எழுதுனது. ஸோ நீங்கள் ஜிமினை ஒரு லுக்கு விட்டு அப்புறம் தென் அகெயின் ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினோட ஹேரை வந்து உங்கள் கையை வச்சு அப்படியே காம் பண்ணி விடுறீங்க. ஜிமினும் நீங்கள் பண்ணுறதுல ஷை ஆகி ஸ்மைல் பண்ணுறான். தென் ஜிமின் ப்ளே பண்ணுறான். 3ன்னு வருது. கார்டை எடுத்து ரீட் பண்ணுறான். ஆப்பனன்ட் சொல்கிறத பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் வந்து எழுதுனது தான் இது. நீங்கள் ஜிமினை பார்த்து ஒரு டான்ஸ் மூவ் போட்டு காமி என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எந்திரிச்சிட்டே நின்று ஃபில்டர் அப்படின்னு ஆட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து ஜிமின் டான்ஸ் பண்ணுறதையே அப்படியே வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக உட்காந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்போ கூட உங்களை நினச்சி சாங் பாடிட்டு தான் டான்ஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவனை அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நார்மலாக ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டைஸை வந்து ரோல் பண்ணி விட்றீங்க. பார்த்தா 7ன்னு வருது.
அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவங்க ஆப்பனன்ட் கேட்குற கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது வந்துட்டு ஜிமின் வந்து ஒரு லாங் பிரீத் எடுத்துட்டு, ஒயன் இங்கேருந்து தப்பிக்க உனக்கு வலி கடிச்சிச்சுன்னா என்னை விட்டு போயிடுவியா ஒயன் அப்படின்னு கேட்குறான். இது எழுதுனது ஜிமின் தான். உங்ககிட்ட அவன் இப்படி ஒரு கொஸ்டினை கேட்பான்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜிமின் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல போகிறீங்கன்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சொல்லுவேன் அப்படின்றான். உங்களுக்கு பேச்சே வரல. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவுட் ஆகுது. உங்கள் மைண்டில் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தது வரைக்கும் ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே ஜிமின் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இந்த மூமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. உங்கள் மனசு ஜிமினுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் தலைலாம் வலிக்குது. நீங்கள் ரொம்ப ப்ரோக்காகி அப்படியே அழுகுறீங்க. ஜிமின் நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு ஒயன் அழாதடி அப்படின்னு சேடாக சொல்கிறான். நீங்கள் அழுதுட்டே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜிமின் அப்படியே ஷாக் ஆகி வேகமாக அவங்கக்கிட்ட வந்து அவன் லேப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே வந்து படுக்க வச்சு உங்கள் சீக்ஸை ஒயன் எந்திரடி, சாரி ஒயன், இனிமேல் அப்படி கேட்க மாட்டேன், பயமாக இருக்குடி ஒயன், ஒயன் ஒயன் எந்திரி ஒயன், ஒயன் எந்திரடி அப்படின்னு உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் ஓக்கப் ஆகலை. ஜிமின் எந்திரிச்சு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸில் தண்ணி தெளிக்கிறான் அகெயின் அண்ட் அகெயின். பட் உங்கள் பாடி ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லை. ஜிமின் கிச்சன் போய் சால்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லேப்பில் தூக்கி வச்சு உங்கள் மவுத்லேயே ஓப்பன் பண்ணி உங்கள் டீத்தில் சால்ட்டை எடுத்து நல்லா தேய்ச்சி விடுறான். இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது உங்கள் சீக்ஸ் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அப்படியே அடிக்கிறான். நீங்கள் இப்போ தான் ஐஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு இப்போ தான் உயிரே வருது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அழுதுகிட்டே வந்துட்டு உங்களை பார்க்குறான். அப்போ நீங்கள் எது கூட வாயில் உப்பை போட்ட அப்படின்னு வியர்டான ஃபேஸை வச்சுட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ணி செம்மையாக அழுகிறான். ஜிமின் அழுகிறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. சாரிடி, என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இப்படி கேட்க மாட்டேன். சாரி ஒயன், எல்லாம் என்னால் தான், சாரி ஒயன், சாரி ஒயன் அப்படின்னு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின் பேசுகிறது கேட்டு உங்கள் ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் ஜிமினை பேக் ஹக் பண்ணி அழுகிறீங்க. என்னால் உனக்கு ஆன்சர் தர முடியல ஜிமின், ஜிமின் ஐ எம் சாரி ஜிமின், என்னால் உனக்கு ஆன்சர் தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிகிட்டே ரொம்ப அழுகிறான். நீங்கள் அப்புறம் ஹக் பிரேக் பண்ணி ஜிமின் டியர்ஸை வைப் பண்ணிட்டு, அழாத ஜிமின், நான் நல்லா தானே இருக்கேன், என்னை பாரு ப்ளீஸ்டா, அழாதடா அப்படின்னு வைப் பண்ணிட்டு அவனோட ஃபேஸில் இருக்க அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டு அப்படி சொல்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஃபேஸில் வைப் பண்ணிடுறீங்க. அப்புறம் நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. ஜிமினை உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின் கொஞ்சம் காமாகறான். 1 மினிட்டாக நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ண மாதிரியே தான் இருக்கீங்க. நீங்கள் ஹக் பண்ணிட்டு ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ண உங்களை ஹக் பண்ண மாதிரியே ஆன்சர் பண்ணுறான். இப்போது நீ ஓகேவா, நம்ம அகெயின் கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் ஹக் பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அகெயின் கேமா அப்படின்னு ஒயிட் ஐஸில் கேட்குறான். ஆமாடா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம், வா அப்படின்னு ஜிமின் அகெயின் கேம் ப்ளே பண்ண உட்கார வைக்கிறீங்க. இப்போ ஜிமின் டைஸ் ரோல் பண்ணுறான். 1 வருது. கார்டு எடுத்து பார்க்குறான். அந்த டாஸ்க் ரீட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் புஷ்அப் பண்ணுறான். நீங்கள் அவனுக்கு பேக்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இது நீங்கள் ரைட் பண்ணது தான். ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக புஷ்அப் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் ஜாலியாக அவன் மேலே உட்காந்துட்ருக்கீங்க. 10 புஷ்அப் எடுத்தால் போதும். பட் ஜிமின் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமின் போதும்டா, இல்லடி நீ உட்காரு, நான் இன்னும் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புஷ்அப் பண்ணிட்டே இருக்கான். ஜிமின் உனக்கு தான் பாடி பெயினாக இருக்கும்ல, போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க.
ஜிமின் ஃபேஸில் இப்போ தான் ஸ்மைலு வருது. நீங்கள் ஜிமின் சிரிக்கிறத பார்த்து அப்படியே ஹாப்பியாக டைஸை ரோல் பண்ணுறீங்க. 6 வருது. நீங்கள் கார்டை எடுத்து பார்க்குறீங்க. ஸ்கிப்பிங் ரோப்பு அப்படின்ட்டு வந்திருக்கு. 10 கவுண்ட் பண்ணி அப்படியே 10 ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. ஸ்கிப்பிங் தானாடி, அது ஏன்டி உன் ஃபேஸ் இப்படி வச்சுருக்க அப்படின்னு உங்களை பார்த்துட்டு கேட்குறோம். ஆமாம், பட் இது உனக்கு வரும்னு நினச்சா எனக்கு ஸ்கிப்பிங் ரோப்பா, ஐயோ அதனால தான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ எனக்கே வந்துருச்சு அப்படின்னு சோகமாக சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்டே, ரோப்பா எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஃபேஸை சேடாக வச்சுட்டு, அதுவா ரூஃப் டாப்பில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அடி பாவி அப்படின்னு ஒயிட் ஐஸாக பார்த்துட்டு சொல்கிறான். சரி நான் போய் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஜிமின் நீங்கள் சோகமாக போகிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் மேலே ரூஃப் டாப்புக்கு போய் ஸ்கிப்பிங் ரோப் எடுத்து 10 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுறீங்க. அப்போ கீழே மீசோ குறைக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ப்ரீத் பண்ணிட்டு ரூஃப் டாப் எட்ஜில் நின்று கீழே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸே ஒய்டாகுது. ஏன்னா கீழே மீசோவுக்கு முன்னாடி சீத்தா நிற்கிது. சீத்தா ஸ்லோவாக மீசோ கிட்ட போகுது. மீசோ சீத்தாவை பார்த்து குறைச்சிட்டே பின்னாடி போகுது. நீங்கள் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அந்த சீத்தா வேகமாக மீஷோவோட மேலே ஜம்ப் பண்ணி மீஷோவோட ஃப்ரண்ட் லெக்கை கடிக்குது. மீஷோ அப்படியே கீழே விழுறான். நீங்கள் இதை பார்த்து வேகமாக ரூஃப் டாப்போட டோரை கிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பட் நீங்கள் மேலே வரும்போதே டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பட் ஓப்பன் ஆகலை. நீங்கள் அகெயின் ரூஃப் டாப்பில் எஜ்ஜுக்கு போய் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் மீஷோ குறைக்கிற சவுண்டு கேட்டு வெளியே வரான். நீங்கள் ஜிமின் வராத பார்த்து, ஜிமின் வராதடா உள்ளே போ, அங்கே சீத்தா இருக்கு அப்படின்னு கத்துறீங்க. நீங்கள் போகாதன்னு ஜிமினை பார்த்து எவ்வளோ கத்துறீங்க. பட் அவனுக்கு கேட்கல. பிகாஸ் ஏன்னா அது பீச் சைடாக இருக்கனால உங்களுக்கு அவனுக்கு நீங்கள் சொல்கிறது அவனுக்கு கேட்கல. பட் ஜிமின் மீசோ இருக்க பக்கம் வந்துட்டான். ஜிமினோட ஃபுட் சவுண்ட் கேட்டு சீதா ஜிமினை பார்த்து வேகமாக ஓடி வருது. ஜிமின் சீதாவை பார்த்து ஷாக்காகி ஓட போகிறான். பட் சீதா ஸ்பீடாக ஜிமின் மேலே ஜம்ப் பண்ணுது. ஜிமின் கீழே விழுறான். ஜிமின் பயத்தோடு போய் சீதாவை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் மேலே சீதா ஏறுது. ஜிமின் பார்த்துட்டு சீதா அது மவுத்தில் இருக்க மீசோட பிளட்டை அப்படியே லிக் பண்ணுது. ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் சீதாவை பார்த்துட்டு ஸ்டோன் மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கான். நீங்கள் பயந்துட்டு போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது சீதா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஜிமினோட லெஃப்ட் தைஸை அப்படியே கடிக்குது டைஸை. ஜிமின் வலி தாங்க முடியாமல் ஆ அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஷாக் ஆகி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கு அதிகமாக ப்ளீட் ஆகுது. ஜிமின் அப்படியே அவனோட ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். அந்த சீத்தா ஜிமினோட பிளட்டை அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்குது. ஜிமினோட பாடியில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. நீங்கள் ஷாக்காகி பயந்துட்டு ஜிமினை பார்த்துட்டே அழுகிறீங்க. ஜிமின் ஓகப்டா, என்னாச்சு ஜிமின், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத ஜிமின் அப்படின்னு அழுதுட்டு ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் எந்திரிக்கவே இல்லை. ஒருவேளை ஜிமின் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. ரூஃப் டாப்போட ஃப்ளோரில் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அப்படியே ஃப்ளோரில் விழுகிறீங்க. ஆஃப்டர் சம் மூமெண்ட்ஸ் உங்கள் டீத்தில் இருக்கிற சால்ட்டோட டேஸ்ட்டை பட்டு நீங்கள் அகெயின் ஒர்க்கப் ஆகுறீங்க. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் வேகமாக எந்திரிச்சு கீழே பார்க்குறீங்க. நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. கீழே யாருமே இல்லை. ஜிமினும் சரி மீசோவும் சரி யாருமே காணோம். நீங்கள் அழுதுகிட்டே டோர்கிட்ட போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஓப்பன் ஆகலை. நீங்கள் கீழே இறங்கி போக முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. கீழே விண்டோஸ் நிறையா இருக்கனால நெக்ஸ்ட்டு ஸ்லாப் தான் இருக்குது. நீங்கள் ரூஃப் டாப்போட எட்ஜில் இருந்து மெதுவாக கீழே இறங்குறீங்க. நீங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்கீங்க. இப்போது அப்படியே விண்டோ இருக்குது. ஸ்லாபில் அப்படியே காலை வச்சு மெதுவாக அது கீழே இருக்கிற ஒவ்வொரு ஸ்லாபாக பிடிச்சிட்டு அப்படியே கீழே பக்கமாக அப்படியே வர்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஸ்லாப் மேலே காலை வைக்கிறீங்க.
அந்த விண்டோ வழியாக வீட்டுக்குள்ளே பார்க்குறீங்க. இது உங்கள் ரூம் ரெஸ்ட் ரூம் தான். இந்த விண்டோவோட ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் ஆல்ரெடி லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருப்பீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அந்த விண்டோ டோரை உங்கள் லெக்கை வச்சு இடித்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களால் முடியல. அண்ட் லாஸ்ட்டாக அவங்க 2 ஃபீட்டை யூஸ் பண்ணி ஒரு கிக் பண்ணுறீங்க. அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது, அந்த டோரு. நீங்கள் ஹெவி ப்ரீத் பண்ணிட்டு பார்த்துட்டே மூவ் பண்ணி உள்ளே போகிறீங்க. மெதுவாக கீழே போகிறீங்க, கீழே இறங்குறீங்க. கீழே இறங்கி கீழே அப்படியே கால் வைக்கிறீங்க. ஸ்லிப் ஆகி அப்படியே ஃபோர்ஸாக கீழே விழுகிறீங்க. ஹிப்பில் செம்ம பெயினாக இருக்குது. உங்கள் டியர்ஸ் வந்து அப்படியே அவுட் ஆகுது. நீங்கள் அழுதுகிட்டே மெதுவாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே அப்படியே வந்து வரீங்க. உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்லோவாக க்ளோஸில் இருந்ததை ஃபுட் சவுண்ட் கேட்காம ஸ்லோவாக வாக் பண்ணி கீழே ஹாலை பார்த்துட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோர் வரீங்க. அப்போது அந்த சீதா ஹாலில் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு மெதுவாக வரீங்க. பட் சீதா உங்களை ஸ்மெல் பண்ணிடுச்சு. உங்களை பார்த்து வேகமாக ஓடி வருது. நீங்கள் சீதாவை பார்த்து பயந்து கீழே இருக்க ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் வேகமாக டோரை லாக் பண்ணுறீங்க. அந்த சீதா டோரை அதோட நைல்ஸை வச்சு குத்தி டேமேஜ் பண்ணுது. நீங்கள் பயந்து டோரை விட்டு பின்னாடி அழுதுட்டு தள்ளி வரீங்க. சீதா நைல்ஸை வச்சு டோரில் ஹோலே விழுகிற அளவுக்கு இப்படி குத்தி டேமேஜ் பண்ணுது. பட் வுட்டுன்றனால ஓப்பன் பண்ண முடியாமல் சீதா போயிடுது. நீங்கள் அழுதுகிட்டே டோர்கிட்ட போய் அந்த ஹோல் வெளியே பார்க்குறீங்க. அந்த சீதா கிச்சனில் இருக்க மீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்கள் ஹால் அண்ட் உங்களுக்கு தெரிகிற வர அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் அண்டு மீசோ யாருமே காணோம். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் வேகமாக எழுந்திரிச்சு ரூம்குள்ளே வந்து ஒரு வால்கிட்ட நிற்கிறீங்க. அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவிட்ச் இருக்குது. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதில் இருந்த ஒரு ஹேண்ட் கன்னை அண்டு புல்லட்ஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் அதை புல்லட்ஸ் அண்ட் கன்னை லோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஹைப் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் தைரியத்தோட டோரை ஓப்பன் மெதுவாக பண்ணுறீங்க. அந்த சீதா வந்து கிச்சனில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக மெயின் டோருக்கு ஹாலுக்கு போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை. நீங்கள் மெயின் டோர் வழியாக வெளியே வரீங்க. கையில் கன் வச்சுட்டு வீட்டை சுற்றி அப்படியே ஜிமினை தேடிகிட்டே போகிறீங்க. அப்போது கீழே பிளட்டாக இருக்குது. நீங்கள் அதை டியரி ஐஸோடு அப்படியே பார்த்துட்டு அந்த பிளட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அங்கே வுட்டில் செஞ்ச மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே ஜிமினோட ஃபீட் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஷாக் ஆகி அழுதுகிட்டே வேகமாக ஓடி போய் பார்க்குறீங்க. ஜிமின் கான்ஷியஸ் இல்லாமல் பாடி ஃபுல்லாக பிளட்டோடு கீழே கிடக்குறான். பக்கத்தில் மீசோவும் அந்த பிளட்டோட ஃபுல்லாக ஜிமின் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கான். மீசோ தான் ஜிமினை எழுத்துட்டு வந்து இங்கே ஹைட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் ஜிமின்கிட்ட போய் அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜிமின் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே வந்து படுத்துட்ருக்கான். மீசோ உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கிற டியர்ஸை லிக் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுறான். உங்களுக்கு எல்லாமே உங்களை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ மீசோ, ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் எந்திரிடா, என்னை விட்டு போயிடாதடா. ஜிமின் எல்லாம் என்னால தான், இதுக்கு நான் தானே காரணம் மன்னிச்சிடு ஜிமின் அப்படின்னு அழுதுட்டு ஜிமின் எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு பின்னாடி சீதா உரும்புகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பயத்தோட பின்னாடி அப்படியே ஸ்லோவாக திரும்பி பார்க்குறீங்க. சீதா உங்களை பார்த்துட்டு உங்கள்கிட்ட மெதுவாக நடந்து வருது. பயத்தில் உங்கள் ஹார்ட் பீட் வந்து ஹைப்புக்கு போகுது. நீங்கள் கீழே உட்காந்துட்டே சீதாவை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. உங்கள் ஐஸில் கீழே இருக்கிற பிளட்டை அப்படியே வந்து லிக் பண்ணி உங்கள்கிட்ட வருது. அப்போ டக்குன்னு உங்கள் மேலே ஜம்ப் பண்ணுது. நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி உங்கள் கையில் இருக்க அந்த கன் எடுத்து சீதாவை பார்த்து ஷூட் பண்ணுறீங்க. உங்கள் மேலேயே சீதா வந்து அப்படியே விழுது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சீதாவோட பாடி இன்னும் வந்து பிளட் ஆகி, ஆனால் வந்து அது பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அது லெக்லாம் லைட்டாக மூவ் ஆகுது. அப்போ நீங்கள் அகெயின் வந்து ஒரு டீப் பிரெத் பண்ணிட்டு சீதாவோட ஹெட்லேயே வச்சு ஷூட் பண்ணுறீங்க. நல்லா சீதாவும் செத்துருச்சு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவன் இப்போயும் அப்படியே தான் கிடக்குறான். நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினோட செஸ்ட்டில் படுக்கிறீங்க. அப்போ ஜிமினோட ஹார்ட் பீட் வந்து ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஜிமின், மை காட்,
நான் உன்னை விட மாட்டேன்டா, நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஜிமினோட சீக்ஸில் கிஸ் பண்ணி வேகமாக ஓடி போய் ஒரு பெரிய கிளாத் சீட் எடுத்து வந்து ஜிமின் அதில் படுக்க வச்சு இழுத்துட்டு அப்படியே போகிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இழுத்துட்டு டோரோட ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. ஜிமினோட ஷோல்டரை பிடிச்சி இழுத்து உள்ளே தூக்கிட்டு போகிறீங்க. ஹாலில் வந்து மெதுவாக அவனை படுக்க வைக்கிறீங்க. வேகமாக வெளியே ஓடி போய் மீசோவை தூக்கிட்டு வரீங்க. வந்து ஜிமினுக்கு பக்கத்துலேயே படுக்க வைக்கிறீங்க. ஜிம்மன் அண்ட் மீசோ 2 பேருக்கும் பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது உங்கள் பாடி பயத்தில் அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் அன்றைக்கி எடுத்த மாதிரி பிளட் பேக் வந்து அதை எடுத்துகிட்டு அப்படியே மெடிக்கல் பாக்ஸோடு எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்மின் கிட்ட ஓடி வரீங்க. ஜிம்மின் ஹெட்டுக்கு பில்லோ வச்சுட்டு ஜிம்மினோட ஐவியில் பிளட் பேக்கை கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு பெரிய காட்டன் பேக் வச்சு ஜிம்மின் லெக்கில் போகிற பிளட்டை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் மீஸோட லெக்லேயும் காட்டன் பேக்கை வச்சு பிளட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒரு பிளட் பேக் எம்டி ஆகுது. நீங்கள் அகெயின் இன்னொரு பேக்கை கனெக்ட் பண்ணுறீங்க. ஜிம்மின் லெக்கில் இருந்து ப்ளீட் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் மீஸோட லெக்கில் பிளட்டு காட்டனை வச்சு அப்படியே வைப் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விட்டு மீஸோட லெக்கை கட்டு போட்டு விடுறீங்க. மீஸோக்கு வந்து பிளட் வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் கட்டரை வச்சு ஜிம்மினோட பேண்ட்டில் சீத்தா பைட் பண்ண பிளேஸில் இருக்க அந்த கிளாத்லாம் கட் பண்ணுறீங்க. ஜிம்மினுக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து அந்த வாண்டை வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே ஜிம்மினுக்கு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விட்டு ஜிம்மினோட டைஸில் சுற்றி அப்படியே கட்டு போடுறீங்க. மீஸோ வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து ஐஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுறான் ஸ்லோவாக. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ மீஷோ ஐஸ் ஓப்பன் பண்ணதை பார்த்து அழுதுகிட்டே ஸ்மைல் பண்ணி மீஷோ பக்கத்தில் படுத்து அவனை ஹக் பண்ணி அழுகிறீங்க. மீஷோ உங்கள் டியர்ஸ் அப்படியே லிக் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே ஜிம்மினை பார்க்குறீங்க. செகண்ட் பிளட் பேக்கும் வந்து எம்டி ஆகிடுது. இன்னொரு பேக்கை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. இதுதான் லாஸ்ட்டு பிளட் பேக். அண்ட் ஜிம்மினோட இன்னொரு ரெஸ்ட்டில் குளுக்கோஸ் பேக் கனெக்ட் பண்ணுறீங்க. 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. மீஷோவுக்கு வந்து மில்க் வைக்கிறீங்க. மீஷோ ஸ்லோவாக குடிக்க முடியாமல் அப்படியே வந்து லிக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மன் ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் உங்கள் மேலே ஃப்ரூட் பிளட்டோட அழுதுட்டு ஜிம்மினுக்கு முன்னாடி உட்காண்ட்ருக்கீங்க. ஜிம்மின் ஐஸில் டியர்ஸ் வந்து அவுட் ஆகுது. வேன் அப்படின்னு லோ வாய்ஸில் ரொம்ப உங்களை அப்படியே அமைதியாக அப்படியே கூப்பிட்றான். அவனால் முடியல. நீங்கள் ஜிம்மின் வாய்ஸ் கேட்டு அவனை பார்க்குறீங்க. ஜிம்மின் அழுதுட்டு பெயினோட உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மினோட ஹேண்ட்ஸை டச் பண்ணாமல் அவன் மேலே படுத்து ஹக் பண்ணி ஹார்டாக அழுங்குறீங்க. ஜிம்மின் ஜிம்மின் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன். ஜிம்மின் பயந்துட்டேன். ஜிம்மின் சீதா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வயசில் ஐவி ஓடுது. அவனை வந்து அந்த ஐவியோட நீங்கள் வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே வந்துட்டு அவனும் உங்களை பேக் ஹக் அப்படியே வந்து அவன் ஐவியோட உங்களை ஹக் பண்ணி அப்படியே அழுகிறான். நீங்கள் அழுதுட்டு ஜிம்மினோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மின் உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி உங்கள் டியரி ஐஸை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கடைசியாக தான் நல்ல வேலை பேக்ரவுண்டில் வந்து நல்லா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டான் பாருங்கள், என்னத்தை சொல்கிறது. எப்போ போஸ்ட் பண்ணாலும் வந்து இந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஓகேடா, நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ்லாம் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்க. பட் வந்து ப்ளீஸ் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டயாங்கோட எஃப்எஃபாக இருந்தாலும் சரி, ஜிமினோட எஃப்எஃபாக இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. சும்மா பார்க்க மட்டும்தான்டா சரிங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது தானடா எனக்கு வந்து கொஞ்சம் பூசப்பாக இருந்து ஓகே அவங்க இதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு வந்து எனக்கும் தெரியும். ஓகேடா, இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகேடா, டாடா, லவ் யூ ஆல்.